வாமன்சி முங்கே ஒரு வக்கீல். பாபாவின் பக்தரான இவர் நாசிக் மாவட்டத்தில் பஷ்வந்த் என்ற ஊருக்கு பக்கத்தில் பிம்பல்கான் என்ற ஊரில் வசித்து வந்தார். அவரது ஊரில் பிளேக் பரவ ஆரம்பித்தது. அப்போதெல்லாம் பிளேக் என்பது கொடிய வியாதி, பிழைப்பது அரிது. இதற்கு பயந்து முங்கே அவரது பண்ணை வீட்டிற்கு சென்று விட்டார். ஒரு நாள் இரவு அந்த பண்ணை வீட்டுக்கு திருடர்கள் வந்து கண்ணக்கோல் வைத்தார்கள். ஒரு திருடன் வீட்டினுள்ளே நுழைந்து விட்டான். முங்கே ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தார். உள்ளே நுழைந்த திருடன் படுக்கைக்கு அடியில் இருந்த சிறிய பெட்டியை எடுத்து வெளியில் நின்று கொண்டிருந்த மற்றொரு திருடனிடம் கொடுத்து விட்டான். அதில் 200 ரூபாய் இருந்தது. அது மட்டுமல்லாமல் 4000 ரூபாய் மதிப்புள்ள பிராமிசரி நோட்டும் இருந்தது. அடுத்து கட்டிலுக்கு முன்னால் இருந்த ஒரு பெரிய இரும்பு பட்டியை தூக்க திருடன் முயன்றான். அதில்தான் 10,000 ரூபாய் மதிப்புள்ள குடும்ப நகைகள் இருந்தன. முங்கேயின் கனவில் தோன்றி பாபா அவரை எழுப்பி திருட்டை பற்றி சொன்னார். உடனே முங்கே எழுந்து சத்தம் போட்டார். இதை கேட்டு அவரது மைத்துனியும் சத்தம் போட்டாள். இதை கேட்ட கூலி வேலையாட்களும் காவல்காரர்களும் எழுந்து திருடர்களை துரத்தினார்கள். ஆனால் திருடர்கள் தப்பித்து விட்டார்கள். மறுநாள் காலை திருடு போன சின்ன பெட்டி பக்கத்தில் உள்ள வயல்வெளியில் கிடந்தது. அதில் இருந்த பணம் காணவில்லை. பிராமிசரி நோட்டு மட்டும் இருந்தது. முங்கே அன்று மற்றொரு கனவு கண்டார். அதில் பாபா, அப்துல்லா, அப்துல்லின் குரு ஆகியோரை கண்டார். பின்பு அவர் ஷீரடி சென்று இந்த மூவரையும் நேரில் சந்தித்தார். நாட்கள் நகர்ந்தன. ஒரு நாள் அவரின் நண்பர் தத்தா பிரம்மச்சாரி கோபர்கானிலிருந்து அவர் வீட்டுக்கு மதிய உணவுக்காக வந்தார். திருட்டை பற்றி பேசும்போது பிரம்மச்சாரி முங்கேயிடம் போலீஸ்காரர்கள் ஒரு மார்வாரியின் வீட்டை சோதனையிடும்போது அங்கு நிறைய திருட்டுப் பொருட்களை கைப்பற்றியதாகவும் அதில் முங்கேயின் பணமும் இருந்தது என்றும் கூறினார். அவர் சொன்னது போலவே போலீஸ்காரர்கள் முங்கேயின் வீட்டிற்கு வந்தார்கள். சரியான ஆதாரம் சாட்சியம் வாங்கி கொண்டு பணத்தை திருப்பிக் கொடுத்தார்கள். பாபாவின் பார்வையிலிருந்து எதுவும் தப்பாது.